இன்னைக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய ஜெயந்தி சிறப்பா நடைபெற்றிருக்கு. முதல்ல நம்ம சேனல் சார்பா தேவர் ஐயாவுக்கு அவருடைய ஜெயந்தி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனா, தேவர் ஐயா ஜெயந்திய சுத்தி எப்பயுமே தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் ரொம்ப பரபரப்பா நடக்கும். இந்த வருஷமும் எந்தவித குறையும் இல்லாம அந்த அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஆனா, அதோட முடிவா நமக்கு குறைஞ்சது ஒரு 2 விஷயங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு ஏற்பட்டிருக்கு. நீ முதல்ல அந்த ஜெயந்தி விழாவுக்கு யாரெல்லாம் போனாங்கன்னு பார்ப்போம். எல்லா கட்சியில இருந்தும் வழக்கம் போல போனாங்க. திமுக, அதிமுக, அதிமுகல இருந்து பிரிஞ்சவங்க, பாஜக, சீமான், வைகோ எல்லாரும் போனாங்க. ஸ்ரீதர் ஐயா, பாண்டியார் அங்க போய் ஒரு சின்ன தகராறு ஏற்பட்டு எல்லாத்தையுமே பார்த்தோம் நம்ம. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கறச்சே, அந்த இன்னைக்கு முக்கியமான அரசியல் நிகழ்வு 1 எடப்பாடி ஐயாவோட பேட்டியில தெளிவாச்சு. அதுக்கு முன்னாடி அந்த தேவரையா ஜெயந்திக்கு யார் 3 பேர் சேர்ந்து போனாங்க. அதாவது நமது ஓபிஎஸ் பன்னீர்செல்வமும், செங்கோட்டையனும் ஒரே கார்ல பயணிச்சாங்க. செங்கோட்டையன் கார்ல பயணிச்சாங்க. அது ஓகே. அவங்க 2 பேரும் பழைய நண்பர்கள். ஒரு கட்சிய சேர்ந்த நண்பர்கள். இப்ப ஏதோ ஒரு காரணத்துல வேற வேற இடத்துல இருந்தாலும் சேர்ந்து போறாங்க. தேவரையா ஜெயந்திக்கு சேர்ந்து போறாங்க. அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அந்த நோக்கத்துல அத பார்த்தாலும், அங்க போய் ஜெயந்தியில அவங்க யார சந்திக்கிறாங்க? டிடிவி தினகரன். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒண்ணா அந்த ஜெயந்தியில கலந்து அந்த வணக்கத்த தெரிவிச்சு, டிடிவி தினகரன் பேட்டி குடுக்குறாரு. நாங்க ஒண்ணா சேர்ந்திருக்கோம். இனிமே அடிக்கடி சந்திப்போம். சசிகலா அம்மா காலதாமதத்தினால முதல்ல வரல, இப்ப வருவாங்கன்னு சொல்லி அவங்களும் வராங்க. அந்த நேரத்துல பன்னீர்செல்வம் வழக்கம் போல ரொம்பவும் பணிவா கைய கூப்பி தலைய தாழ்த்தி அவங்கள வணங்குறதையும், அவங்க அவங்கள சரி, சரி பார்க்கலாம் அப்படிங்கிற ஏதோ ஒரு பாவத்துல அவங்களுக்கு அவங்க ஒரு ஆசீர்வாதம் கூட நம்ம வச்சுக்கலாம். அது சசிகலா அம்மா செஞ்சதையும் பார்த்தோம். சசிகலா அம்மா, ஓபிஎஸ் பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் இவங்க 4 பேரும் இன்னைக்கு ஒண்ணா இணைஞ்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி டெஃபினெட்லி தேவர் அப்படிங்கிற ஒரு கேஸ்ட் இருக்கு. அந்த கேஸ்ட் ஓட்ட அவங்க ஒண்ணா அ பி கல சேர்க்க விரும்புறாங்க. அதனால பாதிக்கப்பட போறது யாரு? அதிமுக. எடப்பாடி ஐயா உடனே பேட்டி குடுக்குறாரு. பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேனே, இவங்க எல்லாம் ஒண்ணு. இவங்கலாம் பிரிஞ்சு போயி, இவங்க தான் ஏடிஎம்கேய போன எலக்ஷன்ல தோக்க வைக்கிறதுக்கும் காரணமா இருந்தது இவங்க தான். அவர் உடனே பேட்டி குடுத்துட்டாரு. கொஞ்சம் கூட தாமதம் அடிக்காம, அத பத்தி யோசிக்காம, எதுக்கு நீங்க போனீங்க? ஏன் அப்படி சந்திச்சீங்கன்னு செங்கோட்டையன ஒரு கேள்வி கூட கேட்காம, இவராவே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு. இனிமே அவங்க சேர்ந்து தான் இருப்பாங்க. அவங்க தேவர் ஓட்ட ஏடிஎம்கேக்கு வராம பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க தென் தமிழகத்துல. அதுக்கான முயற்சி எது? அப்படின்னு அது உடனே புரிஞ்சுகிட்டு, இவங்கலாம் துரோகம் பண்ணிட்டாங்க. துரோகம் பண்ணவங்க ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. துரோகம் பண்ணவங்க ஒண்ணா சேர்ந்தானா என்ன? அவரு உடனே அவர் சொல்லியாகணும். இது இவங்கலாம் திமுகவோட பி டீம். அதையும் சொல்லிட்டாரு. ஒரு விஷயம் இப்ப ஓரளவுக்கு தெளிவாயிடுச்சு. செங்கோட்டையன் ஏடிஎம்கேல எடப்பாடிக்கு ஆதரவா இருக்க போறதில்ல. அவர் ஓபிஎஸ் பன்னீர்செல்வமோடையும், டிடிவி தினகரனோடையும், சசிகலா அம்மாவோட ஆசீர்வாதத்தோடையும் அங்க இருக்க போறாங்க. இதுக்கும் மேல இவங்க யாரெல்லாம் பிரிச்சு இவங்க கூட்டணிக்கு இவங்களுடைய ஒரு ஒரு பிரிவுக்கு அதிமுகவோட பிரிவு அப்படின்னு தான் என்னால சொல்ல முடியும். அதிமுகவோட பிரிவுக்கு இவங்க இன்னும் யாரெல்லாம் கூட்டிட்டு வரப்போறாங்கங்கிறத நம்ம பார்க்க போறோம். இன்னும் எலக்ஷனுக்கு 6 மாசத்துக்கு மேல இருக்கு. இன்னும் பல விஷயங்கள் நடக்கும். அந்த ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு. கூடவே இன்னொரு விஷயம் என்ன தெளிவாச்சுன்னா, த.வே.க, அதிமுக கூட்டணியா? இதுல இன்னைக்கு 3 விதமான பேட்டி பார்த்தோம். முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டியது த.வே.க.வுடைய அமைப்பு செயலாளர் நிர்மல் குமார் அவர்கள் சொன்னது. அவர் சொன்னார், "அதிமுகவோட எந்த விதமான கூட்டணி பேச்சும் நாங்க நடத்தல. எந்த விதமான கூட்டணி பேச்சும் நடத்துறதா எங்களுக்கு திட்டமும் இல்ல." அப்படின்னு அவர் சொன்னாரு. இது கேட்டுட்டு எடப்பாடி அவர் சும்மா இருப்பாரா? அவர் கூடவே சொல்லிட்டாரு. இதுவரைக்கும் நிருபர்கள கேள்வி கேட்டபோது, "இதெல்லாம் நீங்களாவே கற்பனை பண்ணிக்கிட்டீங்க. என்னைக்காவது நான் த.வே.க கூட்டணிக்கு வருவேன்னு சொன்னேனா?" இது வழக்கமான ஒரு அரசியல்வாதிகளோட பேச்சு. அவர்தான் அதிமுகவோட பிரச்சார மீட்டிங்ல த.வே.க கொடிய பார்த்தீங்களா? அவங்க வந்துட்டாங்க. கொடியாட்டுறாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னது அவர்தான். இப்ப அவர்தான் அத திருப்பி எடுத்துக்கிறாரு. நான் சொல்லவே இல்லையே! நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்ட்டு. அவருக்கும் இப்ப அதுல ஒரு தெளிவு கிடைக்கிறது. த.வே.க நம்மளோட அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு அவர் வரப்போறதில்ல. விஜய் வரப்போறதில்ல. விஜய் அத பத்தி சிந்திக்கவே இல்ல. ஒருவேளை சிந்திச்சிருந்தாலும் அது வேண்டான்னு முடிவு எடுத்துக்கிட்டார். அப்படின்னு எடப்பாடி ஐயா புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கும் மேல இன்னொரு முக்கியமான பேட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உடையது. அவரும் பேட்டி குடுக்குறாரு. அவருடைய பேட்டியில அவர் என்ன சொல்றார்? விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான எந்த பேச்சோ, எந்த முயற்சியோ இதுவரைக்கும் நடக்கல அப்படின்னு. அதுவும் முக்கியம். இன்னைக்கு இந்த 3 பேட்டியும் ஒரே நாள்ல நடந்தது. ஒரு தற்செயலா இல்லாட்டி இதுக்கு 2 நாள், 3 நாள் முன்னாடி அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு முயற்சி பண்ணி, அந்த முயற்சி நடக்காதனால எல்லாரும் இத பேசுறாங்களா? அப்படின்னு பார்த்தோம்னா, திரைமறைவா நெறைய நடக்குங்க. அரசியல்னாலே திரைமறைவா நடக்கிறது தான். எல்லாமே நமக்கு வெளிப்படையா தெரியணுங்கிற அவசியம் இல்ல. அப்படி நம்ம
ஒ பின்னாடியே தொடர்ந்து போய் நமக்கு தெரியிற மாரி இருந்தாலோ, அதுல வந்து நம்மளுடைய அனுமானம் ஜாஸ்தியா இருக்குமே தவிர, தெளிவுங்கிறது அவங்க பேசின அப்புறம் தான் ஏற்படும். அந்த தெளிவு இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த பேட்டியின் மூலமா, அதே சமயத்துல தேவர் ஜெயந்தியில நம்ம அதிமுக பிரிவினர் ஒண்ணா சேர்றது மூலமா 2 விதமான தெளிவு கிடைச்சிருக்கு. இது வந்து எலக்ஷன்ல நமக்கு அடுத்த அடுத்த கட்டத்துக்கு இது கொண்டு போறது. இனிமே வர காலத்துல. அதே சமயத்துல நம்ம இந்த மாரி தாவேக்கா இப்படி ஒரு முடிவு எடுத்தது ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குமா? அப்படின்னு பார்ப்போம். இந்த பாதிப்பு நமக்கு முதல்ல இருக்கவே இருக்காது. ஏன்னா இந்த நிலைமையில தான் நம்ம வந்து அரசியல் தேர்தலையே நம்ம ஆரம்பிச்சோம். என்டிஏ கூட்டணின்னா அது அதிமுகவும், பாஜகவும் தான். தாவேக்காவ நம்ம வந்து முதல்ல சேர்த்துக்கல. தாவேக்கா சேர்றதாவும் இல்ல. அவர் வெளிப்படையா திமுக, பாஜக 2யுமே எதிர்த்தது நமக்கு தெரியும். அதனால அவர் கூட்டணியில வருவார்ன்னு நம்ம முதல்ல எதிர்பார்க்கல. இந்த கரூர் சம்பவம் தான் ஒருவேள அவர் தன் மனச மாத்திப்பாரோ, இந்த கூட்டணிக்கு வருவாரோ, தமக்கு ஆதரவு வேணும், தான் அனாதையா ஆயிடக்கூடாது. இந்த மாரி ஒரு சம்பவத்துல திமுக நம்மள வந்து பழி வாங்கலாம். அதனால தான் வந்து யார் கூடயாவது சேர்ந்துக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு வராரா? அப்படின்னு நமக்கு தோணினதுனால, ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு அவர் வரலாம் அப்படின்னு பலரும் நெனச்சாங்க. அதுக்கான அறிகுறிகளும் தெரிஞ்சது உண்மதான். பட் இன்னைக்கு அதுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கு. அதோட பலன் இப்ப இருக்கிற எலக்ஷன் எந்த விதத்துல நம்ம நடக்கும்னு எதிர்பார்க்கிறோமோ, அப்படியே தான் நடக்கும். தாவேகா திமுகவோட ஓட்டையும் பிரிக்கும். திமுகவோட எதிர்ப்பு ஓட்டையும் பிரிக்கும். அதுதான் எதிர்பார்த்தோம். இதுல வந்து என்டிஏ கூட்டணிக்கு முன்னாடி இருந்த நிலைமை தான். அவங்க புதுசா ஒண்ணையும் கெயினும் பண்ண போறதில்ல, லூஸும் பண்ண போறதில்ல. ஆனா, இனிமே கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவோட அடுத்த கட்டத்துக்கு அவங்க வேகமா நகரணும். அதே சமயத்துல நம்ம அந்த கூட்டணிய பார்ப்போம். அதிமுகல இவங்க மூவரும் சசிகலா அம்மாவோட துணையோட சேர்ந்து ஆதரவா ஏடிஎம்கேய இன்னும் கொஞ்சம் பிரிக்க ட்ரை பண்ணுவாங்க. அங்கேருந்து இன்னும் சில பேர இழுக்க ட்ரை பண்ணுவாங்க. சவுத் தமிழ்நாடுல தேவர் ஓட்ட அவங்க மொபிலைஸ் பண்ணி வாங்க ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து வெற்றிகரமா நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிறது நமக்கு எலக்ஷன் முடிஞ்சு மக்கள் ஓட்டு போடுறபோது தான் தெளிவா தெரியும் அப்படின்னாலும், நம்ம ஓரளவுக்கு அத எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முந்தின எலக்ஷன்ல தென் தமிழகத்துல டிடிவி தினகரன் பிரிச்ச ஓட்டு தான் அதிமுக தோத்த ஓட்டு. அது நமக்கு தெரியும் பல இடங்கள்ல. எப்படி வேணா நீங்க சொல்லலாம். அது துரோகங்களா, டிஎம்கேவோட பி டீம்களா, பட் முடிவு என்னன்னா, தேவர் ஓட்டு அதிமுகவுக்கு கொஞ்சம் கணிசமாவே குறையும். அத நம்ப தீர்மானமா போன எலக்ஷன்ல பார்த்தோம். இப்ப பார்க்க போறோம். அத வந்து சமாளிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இப்போ எடப்பாடி ஐயா கையில இருக்கு. இதனால பாதிக்கப்பட போறது என்டிஏ கூட்டணியான்னா, ஆமா. இத வந்து அவங்க எப்படி சமாளிக்க போறாங்க? என்டிஏ இப்ப என்ன செய்ய போறது? அமித்ஷா சாணக்கியத்தனமா அடுத்தது என்ன செய்ய போறாரு? இப்ப தாவேகா இல்ல. அவரும் பேட்டி அளிச்சுட்டாரு. அதனால அத இனிமே விட்டுடுவாரு. அடுத்த சாணக்கியத்தனம் அவர் என்ன பண்ண போறார்? அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த 2 விஷயங்கள் இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. இத தொடர்ந்து நம்ம அரசியல் கண்காணிப்புல வந்து பார்ப்போம். அடுத்து என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். இனி தொடர்ந்து வரும் பேட்டிகள்ல இந்த விஷயங்கள வந்து நம்ம சீனியர் ஜர்னலிஸ்ட்ட கேட்டு அதுக்கு ஒரு தெளிவு பெறவும் முயற்சி பண்ணுவோம். நன்றி.